வாங்க ஆப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பச்சரிசி முக்கால் படி எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸு, அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. பச்சரிசி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாங்க. நான் இப்போ வந்து 2 ட்ரிப்பாக போட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள், அரைச்சிருக்கேன். தேங்காய் பாதியும் சாப்பாடு பாதியமாக போட்டு நல்லா பாதி பாதியாக போட்டு 2 டைமாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக. இப்போ நான் தேங்காய் உடைச்ச தண்ணி பத்தலைன்னா உடச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு இருந்தால் இட்லி சோடா உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இல்லைன்னா பேக்கிங் சோடா இருந்தால் அது கூட போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு சர்க்கரையும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், அதுலேயே நான் முட்டையை உடச்சிருக்கேன். ஆப்பத்துலேயே முட்டையை உடச்சி ஊற்றினா முட்டை ஆப்பம் ரெடிங்க. இதோடவே தொட்டுக்கிறதுக்கு முட்டை குருமா வச்சுருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.